It's ரொம்ப clear sky, Suryan's scolding, it's too hot, வேர்த்து coating, time is up, bad light weather, you stupid. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை வந்திருக்கோம். சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்காக இல்லை, ட்ரோன் லைசன்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சென்னையிலேயே ஐரிஸ் ட்ரோன் அகாடமி தான் கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அப்படியே அங்கே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் டே. மொத்தம் 5 நாள் கிளாஸு. ஃபஸ்ட் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 days தியரி, 3rd day 4th day சிமுலேட்டர், 5th day வந்துட்டு மேனுவலாக ஓட்ட விடுவாங்க ப்ராக்டிக்கல். முடிச்சதுக்கப்புறம் தான் லைசன்ஸை கையில் தருவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம ட்ரோன் ஓட்ட போகிறோம் சிமுலேட்டரில். அதுக்கப்புறம் தான் வானத்தில். காலையில் ஒரு 10:30க்கு சிமுலேட்டரில் உட்கார வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. எப்படி ஓட்டணும், எந்த அளவுக்கு டாட்டில் பண்ணணும், இதெல்லாம். இதில் கிளாஸ் வேறு எடுத்தாங்க. ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டுறப்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக அதில் இருக்க எல் போடணும், வானத்துலேயும் 8 போடணும், எஸ்ஸு போடணும், நிறைய இருக்குது. அதில் ஒன்றா சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு சிமுலேட்டரில் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசி வந்துடுச்சு. திரும்பி சாப்பிட்டு வந்து பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு சில வேலையில் இருந்துச்சு, சென்னைக்குள்ளே போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு. தாம்பரம் போகலான்ட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாப்பிட போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அகாடமிக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி சாப்பிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் கூட ஒருத்தர் இருந்தார். அவரும் இப்போ தான் வந்துருந்தார் போல் கிளாஸுக்கு. அவர் வந்துட்டு FBV ப்ளஸ் இதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்த வீடியோஸில் அவரை காட்டுறேன். இப்போது சென்னைக்குள்ளே ஒரு ரவுண்ட் போகலாமா? மெரினா காத்து வீசுதே, மனசு கொஞ்சம் லைட்டா ஆகுதே. சிட்டி முழுசும் நம்ம ஏரியா சுத்தலாம், வாடா சென்னையா. காலடியோட ஆரம்பம், சாலையில கூட்டம் ஒரு ராகம். பைக் மேல ஏறி கிளம்பிட்டா எந்த ரூட்டும் நம்ம ரூட்டு தான். சிக்னல்ல நின்னாலும் ஜாலி தான், ஹாரன் சத்தமும் மியூசிக் தான். பாக்கெட் கம்மியா இருந்தாலும் நம்ம கேங் இருந்தா போதும் தான். வெயிலும் வந்தா பரவாயில்ல, மழையும் வந்தா சரிதானே. சென்னை மண்ணு தொட்டாலே லைஃப்க்கு ஒரு வேற ஃபீல் தானே. சென்னை லோக்கல் சுத்தலாண்டா ஜாலியா. மெரினா முதல் மயிலாப்பூர் எல்லாமே நம்ம ஏரியா. சென்னை லோக்கல் கையில் காசு கொஞ்சம் தான், நண்பன் கூட இருந்தாலே அதுவே பெரிய பாரிதான். டி நகர் பக்கம் ஒரு ரவுண்டு, அடுத்தது பீச்ல சில்லு. கடைசி டீயும் ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் போலாம் சொல்லு. நார்த் சைடுல ஒரு வைபு, சவுத் சைடுல வேற லெவலு. சென்னையோட ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் நம்ம ஸ்டோரிக்கு ஒரு சாப்டர். ரோடு ஃபுல் டிராஃபிக், மைண்ட் ஃபுல் மேஜிக். பெட்ரோல் கொஞ்சம் லோ ஆனாலும் எனர்ஜி கிளாசிக். ஒரு வழியாக அகாடமிக்கு வந்துட்டேன். இனி நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்ங்கிறத பார்க்கலாம். இதோட டே 1 வீடியோ முடிஞ்சு. டே 2 அப்படியே கண்டினியூ பார்த்துக்குங்க. இன்றைக்கி டே 2 ட்ரோன் ஃப்ளையிங் கிளாஸஸ் இருக்குது. காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டேன். இனி அவங்க கிளாஸுக்கு கிளம்பி கிரவுண்டுக்கு போகணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சூரியன் மறையும் நேரத்தில் பீச்சு மேல நம்ம கூட்டத்துல இன்னும் ஒரு ரவுண்ட் போகலாமா என்று சிரிக்கும் அந்த நிமிஷத்துல. சென்னை நகரம் தூங்கட்டும், நம்ம கதை மட்டும் தொடரட்டும். நாளை என்னன்னு தெரியல, இன்னைக்கு மட்டும் வாழலாம்.
வரமா ஸோ ஒரு வழியாக கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எப்படி ட்ரோனோட விங்ஸை விரிக்கணும், ப்ரொப்பலர்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் ட்ரோனோட எல்லாத்தையுமே எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதர்வைஸ் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். மேலே ரைஸ் பண்ணி டோட்டல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கீழே ஒரு ரெண்டு இல்லை ஒரு இது மட்டும் பண்ணால் போதும். ஓகே. த்ராட்டில் அப்படி இப்படின்னு எல்லாருமே ட்ரோன் ஓட்டி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். அங்கிட்டு இங்கிட்டுன்னு எப்படி எப்படியோ ஓட்டி வானத்தில் 8 போட்டு ரவுண்டு போட்டு நல்லா தான் இருந்துச்சு. கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று மாதிரியே ஊர் சுற்றலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே நானும் விஷ்ணு ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான், இவர் தான். 2 பேரும் சேர்ந்து அப்படி மெரினா பீச் போயிட்டு கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு அப்படி திரும்பியும் ரிட்டன் ரூமுக்கு வரலான் இருக்கோம். நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட. பொழுது போகணும்ல ஊருக்குள்ளே. நாங்கள் இருக்கிறது வந்துட்டு பூந்தமல்லி சைடு. அங்கேருந்து மெரினா பீச்சுக்கு கிட்டத்தட்ட 20 to 30 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போய் அங்கே பக்கத்தில் என்ன மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கோ அதில் ஏறிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வேறு வழி இல்லை, ஆப்ஷன். சும்மா வீட்டில் ரூம்லேயே இருக்கிறதுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். பாதை நீளுது, காலடி பேசுது, பார்க்காத உலகம் கண்ணிலே திறக்குது, காற்று தொட்டதும் மனசு பறக்குது. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக பீச்சுக்கு வந்துட்டோம். உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ண முடியுமோன்னு பார்க்கலாம். காலில் கொஞ்சம் நேரம் தண்ணி நினச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நம்மை புதிய புதிய நினைவுகள் அப்படியே ஒரு 1 to 2 hours கிட்ட பீச்சில் இருந்துட்டு வெளியில் கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே என் ஃப்ரெண்டு பிரதீப்பை பார்க்கணும். சென்னை வந்து அவனை அடிக்கடி பார்ப்பேன். போய் பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியது தான். பீச்சை விட்டு நடந்து வந்ததே கால் வலி நல்லா வந்துச்சு. அதனால் இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆட்டோ போட்டு கிளப்பிட்டோம். அப்படி இப்படி நைட்டே ஒரு 8:30 ஆயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போய் நீ சாப்பிட்டு படுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 2-3 ஐட்டம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரூமுக்கு போகிறது தான் இனி வேலை. இவன் தான் பிரதீப், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. நாங்கள் மொத்தம் 4 பேர். அஸ்வத்தாமா, ஜூலியன், பிரதீப், நான், ஜெயசூரியன் ஒருத்தன் அப்பப்போ வந்துட்டு போவான். நாங்களாம் தான் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸு. அங்கங்கே சுற்றுவோம், எல்லா இடத்துக்கும் போவோம், ஜாலியாக இருப்போம். எப்போ வந்தாலும் இவனை பார்ப்பேன். பெங்களூர் போனால் அஸ்வத்தாமா, அவன் பழனி வந்தால் என்னையை பார்ப்பானுங்க எல்லோரும். அவ்வளோதான், அப்படியே சுற்றுவோம் ஜாலியாக. நானே உட்காந்து எடிட் பண்ணுறது ஐபேடில். ஜூலிக்கு வந்துட்டு 25 அக்டோபர்.
அப்படி இப்படி எல்லா பக்கமும் சுற்றிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் நாங்கள் பூந்தமல்லி போகிறதுக்கு பஸ்ஸு போயிருச்சாம்ப்பா. அதனால் வேறு வழி இல்லாமல் வெளியில் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி பூந்தமல்லி பஸ் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல போய் பூந்தமல்லிக்கு பஸ் ஏறி அங்கேருந்து திரும்பி இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி எங்கள் ஏரியாவுக்கு போனோம், சவிதா காலேஜ் கிட்ட. எவ்வளோ சுற்று ஒரு நாளைக்கு. விஷ்ணு ப்ரோ இது வரைக்கும் அப்படி சுற்றினதே இல்லையா, என்னால் தான் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வந்தாராமா. ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எங்கேயோ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பார்த்து பேசி அவங்க கூட டீ சாப்பிட்டு, டிஃபன் சாப்பிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, அவங்க கூட ஒரே ரூமை ஷேர் பண்ணி தங்கிட்டு இப்போ நைட்டு ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே அவர் ஜூஸ் குடிக்கணுன்னாரு. போய் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டோம் ரூமுக்கு. ரிட்டன் போகிறப்ப ஒரு ரோடு கட் ஆகுமா, விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி தாம்மா போவோம், பார்த்து சொல்லுமா அப்படின்னேன். கரெக்டாக பாட்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, விட்டுருச்சு. பைக்கில் வந்தோம், விட்டுருச்சு அந்த ரோட்டை. அப்புறம் நெக்ஸ்ட் டே, தேர்ட் டே, லாஸ்ட் டே எப்படி வேணாலும் சொல்லலாம், ட்ரோனை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஓட்டி முடித்தா லாக் புக் எழுதுவோம். லாக் புக் எழுதிட்டு அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா எனக்கு ட்ரோன் லைசன்ஸ் ஆன்லைனில் வந்து விடும். அதுக்கப்புறம் நானும் ஒரு ட்ரோன் பைலட் தான். கிரவுண்ட் பெருசு அது, ஆக்சுவலி அது தனி இது எப்படி சொல்கிறது, ட்ரோன் பெரிய அப்படி இப்படின்னு எல்லாமே ஓட்டி முடிச்சிட்டோம். ட்ரோன் ஓட்டியாச்சு, எல்லாமே அவங்க லாக்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் போய் லாக் எழுதிட்டு கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் உடம்பு போட்டேன் 3 நாளில். எல்லா பக்கமும் போய் எல்லா ஃபுட்டு சாப்பிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் சொந்த ஊர் பண்ருட்டிக்கு போய் அங்கே ஊர்ஸ் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும். அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக லைசன்ஸ் எடுத்தாச்சு. அடுத்து ட்ரோன் வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரம். வாங்கிட்டு அதையும் இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணி போடுறேன். பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் சுற்றுறேன், ட்ராவல் பண்ணுறேன். இனி ஃப்யூச்சரில் லடாக் போவேன். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, அதையும் அட்டன் பண்ணுவேன் கண்டிப்பாக. பார்க்கலாம். நாகாலாந்து நினைக்கிறேன் அது. அதை நான் போயிட்டு உங்களுக்கு அப்படியே இது பண்ணுறேன். பாய் பாய்.